வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு புது டாபிக்னு பார்க்கலாம். சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணிங்கிறத பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான தகவல்லாம் தரேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சரி, நான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குரூப் 4 கொஷின் பார்த்துருந்தேன். குரூப் 4 குரூப் 2A கொஷின். அது என்ன கொஷின்னா, தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என ஜி.இ. போப்பால் அழைக்கப்பட்ட புலவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நான் என்ன நினச்சேன்னா கம்பர்னு நினச்சிட்டேன். கம்பர்னு குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் அதில் தான் கொஞ்சம் தலைவன் தலைவியை பற்றி ஒரு காப்பியம் இருக்குது. அந்த ஆப்ஷனில் கம்பர் தான் நமக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு கம்பர்னு குடிச்சிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் தான் இருந்தேன். பட் பின்னாடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஆன்சருக்கு பார்க்கும்போது திருத்தக்க தேவர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. திருத்தக்க தேவர் எப்படா இளவரசன் போட்டாங்கன்னு எனக்கு அப்போவே குழப்பம். கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக தான் போட்டாங்களாட்டு இருக்குது குரூப் 4 அப்படின்ட்டு. ஏன் நான் என்ன நினச்சேன்னா, அவர் ஒரு சமணத்துறவி. சமணத்துறவி எப்படா இளவரசன் சொல்லியிருப்பாங்கன்னு ஒரே குழப்பம். சரி, அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். அப்படிங்கும்போது தான் நமக்கு இந்த பின்னாடி கிடைச்ச தகவல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. என்னென்ன தகவல்னால், ஃபஸ்ட்டு சீவக சிந்தாமணிங்கிறதோட நூலோடைய கதையை நம்ம பார்க்கலாம். இந்த கதை என்னென்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு ராஜா ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அவர் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்க என்ன கதைன்னு. அந்த ராஜாவை எதிரிகள் போட்டு தள்ளிடுறாங்க. ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாகவே தப்பிச்சு ஒரு சுடுகாட்டில் போய் குழந்தைய பெற்றுட்டு இறந்துடுறாங்க. அந்த குழந்தை ஒரு சாதாரண ஒரு குடிமகன்கிட்ட கிடைக்கிது. அவர் வளர்க்குறாரு. அந்த குழந்தை வீர தீர சாகசங்கள்லாம் பண்ணி சாகசத்திலேயே ஒரு 8 பெண்களையும் மணந்துடுறாரு. மணந்துருக்க தான் யார் தெரிஞ்சு எதிரியோட சண்டை போட்டு தன் நாட்டையே மீட்டுறாரு. என்னடா இதுங்கிறீங்களா? இதுதாங்க சீவக சிந்தாமணியோட கதை. இன்னும் சொல்லப்போனால் சீவக சிந்தாமணியோட கதையை எடுத்தால் இப்போ இருக்கிற தமிழ் படத்தில் இருக்கிற எல்லா ராஜாங்க கதையும் எழுதிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. சரிங்களா? இந்த கதை தான். இந்த கதையை எடுத்துகிட்டு போயிட்டு திருத்தக்க தேவர் தன் ஆசிரியரிடம் இந்த மாதிரி ஒரு கதை நான் எழுத போகிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்கார். திருத்தக்க தேவர் ஒரு சமணத்துறவி. சரிங்களா? அவர் 9ஆம் நூற்றாண்டை வாழ்ந்தவராக இருக்கலாம். அவர் ஒரு சோழ மரபை சார்ந்த மன்னராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எக்ஸாக்டாக இப்படி தான் அப்படின்னு நமக்கு குறிக்க முடியாது. இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சோழ மன்னராக இருக்கலாம், மரபை சார்ந்தவராக இருக்கலாம், 9ஆம் நூற்றாண்டை 800களில் வாழ்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஆசிரியர் பார்த்துட்டு இந்த கதையை கேட்டுட்டு, இது இன்ப சுவை இருக்கிற ஒரு கதை, இது காதல்ங்கிறாங்க, வீரங்கிறாங்க, ஒரு என்ன சொல்கிறது, மசாலா அதிகமாக இருக்குது இந்த கதையில். இவர் ஒரு பிரம்மச்சாரி, சமணத்துறவி. இவர் எப்படி இந்த மசாலா அதிகமாக இருக்கிற கதையை எழுத முடியும், இன்பச்சுவை இருக்கிற கதையை எழுத முடியும்னு ஒரு டவுட் ஆகிடுது. ஸோ அவருக்கு என்ன பண்ணிடுறாருன்னா, எப்பா நீ எழுதுவியானே எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, நீ எழுதுவேங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது. முக்கியமாக என்னென்னா, நீ விருத்தப்பாலை எழுதணும்னு சொல்கிற அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். விருத்தப்பாலை எழுதுறது என்ன பிரச்சனை அப்படின்னா, அது வரைக்கும் தமிழ் இலக்கியங்களில் ஒரு பெருங்காப்பியத்துக்கு விருத்தப்பாலை எழுதுனதே இல்லை. வெண்பாலையும் ஆசிரியப்பால் தான் எழுதுவாங்க. விருத்தப்பாங்கிற கான்செப்டே எழுதுறதுக்கு முடியாது. ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான பட் ஆனால் சுவை ஓசை நயம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாலை. அவர் அந்த பாவை சூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஆசிரியர் டவுட் ஆகிட்டார். நீ விருத்தப்பாலை இவ்வளோ பெரிய காப்பியத்தை எழுதிவான்னு தெரியல. முக்கியமாக இதுக்கு முன்னாடி, அவரோட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் விருத்தப்பாலை ஒரே ஒரு பெருங்காப்பியத்தில் ஒரு சின்ன பகுதி மட்டும் விருத்தப்பாலை எழுதியிருக்காங்க. அந்த பகுதி என்னென்னா, காணல் வரி பகுதி. சிலப்பதிகாரத்தில் இளங்கோஅடிகள் சிலப்பதிகாரத்தில் காணல் வரி பகுதியில் ஒரு விருத்தப்பாவை யூஸ் பண்ணியிருக்கார், பயன்படுத்தியிருக்கார். அதை தவிர அப்போ எந்த ஒரு பெருங்காப்பியத்துக்கும் விருத்தப்பாவை உபயோகப்படுத்துனதே இல்லை. இதனால் ஆசிரியருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணிட்டார்னா, நீ எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நூலை ஒன்று எழுதிட்டு காட்டேன், ஒரு எக்ஸாம்பிள். இன்பச்சுவையிலையும் உன்னால் பண்ண முடியுமா இன்னும் டவுட்டாக இருக்குது, விருத்தப்பாலையும் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால் ஏதோ ஒன்று எழுதிட்டு காட்டு, ஏதோ ஒரு சின்ன நூல் எழுதிட்டு காட்டுன்னு அவர்கிட்ட கேட்கும்போது, திருத்தக்க தேவர் அதுக்காக எழுதின நூல் தான் நரி விருத்தம். இந்த நரி விருத்தம் தான் தமிழில் விருத்தப்பாவில் அமைந்த முதல் சிறிய நூல். சரிங்களா? இது ஒரு கேள்வி தான் நமக்கு. தமிழில் முதலில் விருத்தப்பாவில் வந்த சிறிய நூல்னால் அது நரி விருத்தம் தான். நரி விருத்தம் எழுதிட்டு காமிச்ச பிறகு ஆசிரியருக்கு ஒரு ஓகே, உனக்கு எழுதுறதுக்கு தகுதி இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு எழுத அனுமதி தராரு. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, இந்த கதைங்கிறது இவராக கற்பனையில் எழுதின கதை இல்லை, இது மூலக்கதை அல்ல.
இது வந்து ஒரு ரீமேக் கதை. ஏதோ ஒரு வடநூலில் பார்த்துட்டு ரீமேக் பண்ணுறது தான் ட்ரை பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு புரியுது. அதுக்கும் குறிப்புகள் இருக்குது. இவர் வந்து சாத்திர சூடாமணி, கத்திய சிந்தாமணி, ஸ்ரீ புராணம் அப்படிங்கிற அந்த நூட்களில் உள்ள கதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி ஒரு கதை எழுதியிருக்காரு. இப்போ இருக்கிற இந்த டைரக்டர்ஸ் பண்ணுற வேலையை தாங்க அவர் அப்போ பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன சின்ன கதைகளாக எடுத்து ஒரு பெரிய நூலாக க்ரியேட் பண்ணிட்டார். அந்த நூட்கள் என்னென்னா சாத்திர சூடாமணி, கத்திய சிந்தாமணி, ஸ்ரீ புராணம், இதெல்லாம் அவர் எடுத்து ரெடி பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த சிந்தாமணி, சீவக சிந்தாமணிக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, நமக்கு கிடைத்த பழைய உரை, காப்பியங்களுக்கு கிடைக்கிற பழைய உரை வந்து சிலப்பதிகாரத்துக்கும் சீவக சிந்தாமணிக்கும் தான் பழைய உரை கிடைக்குது. பழைய உரையை யார் எழுதியிருக்காருன்னா நச்சினேர்க்கினியர். சங்ககால பாடலுக்கு உரை எழுதியிருக்காரு, சீவக சிந்தாமணிக்கும் எழுதியிருக்காரு. மற்ற எந்த காப்பியங்களுக்கும் பழைய உரை கிடைக்கவே இல்லை. அப்புறம் இதுதான் காப்பியங்களில் ரொம்ப இளமையான காப்பியம். கடைசியாக பிற்பட்ட காப்பியம் சீவக சிந்தாமணி தான். ஐம்பெருங்காப்பியங்களில் ரொம்ப பிற்பட்ட காப்பியம் சீவக சிந்தாமணி. இவர் ஆசிரியர் அனுமதி கொடுத்து இவர் எழுதிட்டார். எழுதி விருத்தப்பால் அந்த பாடல், அந்த நூல் சிறப்பாகவும் வந்துருச்சு. நல்லா இருக்குது, கேட்டவங்க எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அவன் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் பொறாமப்பட்டு போய் ஆசிரியர்கிட்ட போட்டு கொடுத்துட்றான். என்னன்ட்டான், சார் இது இன்புச்சுவை அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக இன்புச்சுவை அதிகமாக தெரிஞ்சவனால் மட்டும்தான் இந்த கதை எழுத முடியும், எனக்கு தெரிஞ்ச ஏதோ லவ் பண்ணிகிட்டு இருப்பானாட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்டான். யாரை பற்றி? திருத்தக்க தேவரை பற்றி. ஆசிரியர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, ஏப்பா நீ எழுதுனது எனக்கே டவுட்டாக இருக்குது, இந்த இன்புச்சுவை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நூலையே ரெடி பண்ண முடியும், நீ இப்படி எழுதியிருக்கீங்கன்னா எனக்கே சந்தேகமாக இருக்குப்பா, நீ இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது திருத்தக்க தேவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சமணத்துறவின் ஒழுக்கத்திலிருந்து தவறி இருந்தால் பழுக்க காய்ச்சிய கம்பியை என் கையில் கொடுங்கள், அது என் கையை சுடட்டும் அப்படிங்கிறாரு. பழுத்து காய்ச்சிய கம்பியையும் எடுத்து பிடிச்சி காமிச்சிருக்காரு, அவர் கையை சுடலை. ஸோ இதெல்லாம் ஒரு கதை, சரிங்களா? இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ஒரு டாபிக்னு வச்சுங்களேன். இந்த சீவக சிந்தாமணி 300 வரிகளுக்கு மேல் எழுதிய முதல் விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பியம், சரிங்களா? இந்த சீவக சிந்தாமணி நூல் வந்து பல பேர்த்துக்கு இன்ஸ்பயர் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு, பல நூட்களை படைக்கிறதுக்கு. முக்கியமாக கம்பருக்கு விருத்தப்பால கம்பராமாயணத்தின் உருவாக்கணுங்கிற எண்ணமே சீவக சிந்தாமணியில் தான் வந்திருக்கும் அப்படின்னு நிறையா வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, விருத்தப்பாலையே கம்பராமாயணத்தை அவர் படைச்சிருக்காரு. நீங்கள் இந்த வரியை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க, விருத்தப்பா என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படிங்கிற வரி. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், விருத்தப்பாவில் சிறந்தவன் அப்படின்னா கம்பன் அப்படிங்கிறது தான் அது ஆன்சர். சிறந்தவன் கம்பர். அவர் யாரை பார்த்து இது பண்ணியிருக்காருன்னா சீவக சிந்தாமணிக்கு நூலோடைய தூண்டுதலில் தான் கம்பராமாயணத்தை பண்ணியிருக்காரு. அவர்கிட்டயே கேட்டுக்கிறாங்க, என்னங்க அது சீவக சிந்தாமணி கொஞ்சம் ரிசம்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது கம்பராமாயணத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவரே சொல்கிறாங்க, சிந்தாமணியிலும் ஒரு அகப்பை முகர்ந்து கொண்டேன் அப்படின்னு கம்பர் சொல்கிறார். சிந்தாமணியிலையும் ஒரு அகப்பை நான் முகர்ந்துட்டேன், அதையும் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோடய நூலுக்கு அப்படிங்கிற மாதிரியும் கம்பர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதும் நமக்கு அறிஞர்கள் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ 2ஆம் குலோத்துங்கனோட அமைப்பவர் கம்பர்னு காட்டி, அதே 2ஆம் குலோத்துங்கனில் முக்கியமான ஒருத்தர் ஒரு முக்கியமான நூல் எழுதியிருக்கார். அந்த நூலோட பேர் தான் பெரிய புராணம். அந்த அமைச்சருடைய பேர், கூட இருந்த அமைச்சருடைய பேர் தான் சேக்கிழார். ஒரு நாள் ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, உட்காந்து ஃப்ரீ டைமில் சீவக சிந்தாமணி நூலை கேட்டுட்டு இருந்திருக்காரு, படிச்சிருக்காரு, ஏதோ ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி காப்பியத்தை கேட்டிருந்திருக்காரு. இதை வந்து சேக்கிழார் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். என்ன கேட்குறாருன்னா, ஒரு சைவ மன்னன் இம்மைக்கும் மறுமைக்கும் பயனில்லாத சிற்றின்பக் கதைகளை சமண சமய கருத்துக்களையும் படித்து மகிழ்வது எண்ணி மனம் வருந்தினார். இப்படி தான் இருக்குது, சரிங்களா? அவர் பார்த்துருக்காரு, இந்த ஒரு சைவ மன்னன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த இன்பச்சுவை இருக்கிற கதையை படிச்சுட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் விளங்குமா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், 2ஆம் குலோத்துங்கன் சைவ மத மிகப்பெரிய பற்றாளர். நீங்கள் அதுக்கு இந்த
தசாவதாரம் கமல் நடித்த படத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த நெப்போலியன் கேரக்டர் வந்து இரண்டாம் குலோத்துங்கனோட கேரக்டர் தான். சரிங்களா? அவர் தான் வந்து சைவ மதத்தை தூக்கி பிடிக்கணும், வைணவர்கள் கொஞ்சம் கொடுமைப்படுத்தின மாதிரி வரலாற்று குறிப்புகள் இருக்குது. கிருமி கண்டான் அப்படிங்கிறது கூட அவராக தான் இருக்கலாம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. கிருமி கண்டான் ஆதிராஜ் இந்த 4 குலோத்துங்கனா அப்படிங்கிறதே ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு 2ஆம் குலோத்துங்கனாக இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட மன்னர் அவர்கிட்ட வந்து ஒரு சமண நூல் படிக்கிறாரு, சந்தோஷமாக படிச்சுட்டு இருக்கிறாருன்னா அப்போ யோசிச்சுங்க, அந்த டைமில் சமண நூல் வந்து எவ்வளவு ஒரு 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 எவ்வளோ பாப்புலரான ஒரு நூலாக இருந்திருக்கும். அதாவது 800 எழுதியிருக்கிறாங்க. இவர் வந்து 1100களில் வாழ்ந்துட்டு இருக்கிறவர். ஸோ 300 வருஷம் பழமையான நூலை வச்சு அவர் படிச்சுட்டு இருந்துருக்கிறார். அப்போவே இதை இதை பார்த்துட்டு சேக்கிலாரும் சொல்கிறாரு, ஒரு சைவ மன்னர் இந்த மாதிரி பண்ணலாமா சார்? இது ஒரு கற்பனை கதை, அதுவும் வெறும் சிற்றின்ப சுவை நிறைஞ்சது, இதை போய் நீங்கள் எழுதுறீங்களே, இதை படிக்கிறீங்களே என்ன சார் அப்படின்னு அவர் தலையால் அடிச்சுக்கிறார். அப்புறம் அவர் 2ஆம் குலோத்துங்கன் கேட்குறாரு, இப்படிப்பட்ட நூல்லாம் சைவ நூலே இல்லையே, இந்த மாதிரி நூல் எதுவுமே சைவ நூலில் இல்லையில, அப்படி ஒரு படைப்பே இல்லையே விருத்தப்பால் இனிமையாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லும் போது தான் சேக்கிலார் என்ன பண்ணுறாருன்னா, அதே ரிசல்வன்ஸ் விருத்தப்பாவை எடுத்து சீவக சிந்தாமணியோடைய அப்படியே ஒரு 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 என்ன சொல்கிறது, நம்ம ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவர் பெரிய புராணம்ங்கிற கதையை உருவாக்குறாரு. ஸோ நமக்கு இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சீவக சிந்தாமணியால் பெரிய புராணம் கிடைத்தது இப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் எப்படி ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும் பாருங்க. சீவக சிந்தாமணி 13 லவங்கங்களை உடையது. அதே மாதிரி சிலப்பதிகாரம் பெரிய புராணமும் 13 சர்க்கங்களை வகுத்தது. பாவகையும் 2 விருத்தப்பாதான். சரிங்களா? ஸோ ஒரு சீவக சிந்தாமணி நமக்கு தெரிந்த 2 சமய நூட்களின் முன்மாதிரியாக இருந்திருக்குங்கிற தகவல் வந்து முக்கியமான தகவல். என்னென்ன நூல்? கம்பராமாயணத்துக்கும் அதான் இருந்திருக்கு. வைணவர்களுடைய நல்ல நூல்னு சொல்லக்கூடிய ஒரு புனித நூலுங்கிற நிலையில் இருக்கக்கூடிய கம்பராமாயணத்துக்கும் அதே தான். சைவர்களுக்கு ஒரு முக்கியமான நூலாக இருக்கக்கூடிய பெரிய புராணத்துக்கும் அதான் இருக்குது. ஆனால் அது ஒரு சமண நூல் சீவக சிந்தாமணி. எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வரலாற்றில் எப்போவுமே சுவாரஸ்யமானது. சரி, இன்றைக்கி நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு வந்து குரூப்லலாம் வந்து தமிழில் கேட்கலாங்க. தமிழில் கேட்குறது அதிக வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கேட்கலாம், மெயின்ஸ்லையும் கேட்கலான்னு வைங்களேன். இப்போ நீங்கள் விருத்தப்பா அப்படிங்கிறது புரிஞ்சுருப்பீங்க. சீவக சிந்தாமணி வந்து விருத்தப்பாவுக்கு என்ன தொடர்பு, அப்புறம் இளவரசன் ஜி சுப்போப் சொல்கிறதுக்கான காரணம், மனநூல், பழைய உரையில் சிலப்பதிகாரம், அப்புறம் சீவக சிந்தாமணிக்கு தான் உரை இருக்குது, நச்சினைக்கு நேர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணியோடைய மூல நூட்கள் அதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்குங்க. அப்புறம் சிலப்பதிகாரத்தில் தான் காணல் வரிங்கிற பகுதியில் விருத்தப்பா இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. இதெல்லாம் ஏதாவது ஒரு நாள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கம்பருக்கும் சீவக சிந்தாமணிக்கும் விருத்தப்பா மூலியமாக எப்படி ஒரு தொடர்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பெரிய புராணத்துக்கும் சீவக சிந்தாமணிக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது. இதெல்லாம் வந்து புக்கிலலாம் இருக்காதுங்க. ஆனால் சுவாரஸ்யமான கேள்விகள் அப்படிங்கிறங்காட்டி தமிழில் ஏதாவது ஒரு டைமில் கேட்டுருவாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா ஏதோ சுவாரஸ்யமான கேள்வி, தமிழ் ஆசிரியர்களுக்கெலாம் இந்த பகுதிக்கெலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கட்டும். எப்படி பெரிய புராணம் உருவாக காரணமாகுன்னு சமண நூல் எதுன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். இல்லைன்னா கம்பராமாயணத்தில் ஒரு அகப்பை முகர்ந்து கொண்டேன் என்று கூறப்படும் நூல் எது அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பராமாயணத்தில் கூட பார்த்திங்கன்னா நகரப்பகுதியில் வந்து பயங்கர ஒரு 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 அழகாக சொல்லியிருப்பார் அப்படின்னு கம்பராமாயணத்தை படித்தவங்களாம் சொல்லியிருப்பாங்க. எதை? ஜனகரோட நாட்டை, அதாவது சீதையோட அப்பாவோட நாட்டை ரொம்ப ஒரு அழகாக சொல்லியிருப்பார் கம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கெலாம் இன்ஸ்பயர் வந்து யாருன்னா சீவக சிந்தாமணியில் தான் அந்த இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு கம்பர். இந்த நகரப்பகுதியெல்லாம் எப்படி அந்த சீவக சிந்தாமணியில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதையே இன்ஸ்பயராக எடுத்து தான் கம்பராமாயணத்துலேயும் அயோத்தி அப்புறம் ஜனகருடைய நாடு இதெல்லாம் வந்து சீதையுடைய நாடு அதையெல்லாம் வந்து அவர் அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். இப்போ நமக்கு எப்படின்னா சிந்தாமணிங்கிறது விஷயம் என்னென்னா ஒரு பொருளுங்க. அந்த பொருள் வந்து வேண்டியதை தரும். அதே மாதிரி இந்த சிந்தாமணி இந்த நூல் சீவக சிந்தாமணி இந்த நூல் வந்து தமிழ் புலவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வேண்டியதாக தந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.